கோவிந்தனாகிய திருமால் சிவனை துதித்து பாடல்கள் பாடி வழிபட்ட தலம் என்பதால் கோவிந்தபாடி எனப்பட்ட இவ்வூர் பிற்காலத்தில் கோவிந்தவாடி என்று மருவியது. சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்தி தனிச்சன்னதியில் இல்லாமல் கோஷ்டத்தில்தான் காட்சி தருவார். ஆனால் இங்கு தனி கருவறையில் மூலவராக தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவருக்கு பின்புறத்தில் கைலாசநாதரும் தனியே கருவறையில் இருக்கிறார். இங்கு தட்சிணாமூர்த்தியே பிரதானமானவர் என்பதால் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகத்தின் போது கூட இவருக்கே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. பிரகாரத்தில் நாகதேவதை, ராகு, கேது ஆகியோர் ஒரே சன்னதியில் இருக்கின்றனர். சிவனே தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதால் இவர் நெற்றியில் 3ஆம் கண், தலையில் பிறைச்சந்திரன் மற்றும் கங்காதேவியுடன் காட்சி தருகிறார். அம்பாளுக்கு சுமங்கலி பூஜை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடுவதாக நம்பிக்கை. இங்கு வேண்டிக் கொண்டு பிரார்த்தனைகள் நிறைவேறியவர்கள் தட்சிணாமூர்த்திக்கு தேங்காய் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். குருதோஷம் நீங்க இங்கு வேண்டிக் கொள்ளலாம். காஞ்சிபுரத்திலிருந்து திருத்தணி செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வூர் இருக்கிறது. அகரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோவில் செல்லலாம். காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும்.